இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படின்னா என்னால நிம்மதியா வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியும்? சரி, ஃபைன் ஃபைன். நாம ஆதியை பார்த்துட்டு அப்புறம் மீட்டிங்க்கு போலாம். நீ ஆதிக்கு ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு கேளு. ஓகே, இதோ இப்ப கால் பண்றேன். ஐயோ, மித்ரா அதுக்கு இப்போ கால் பண்ணுறா? இந்த டைமில் மீட்டிங்கில் தானே இருக்கணும். ஐயோ, இவங்க எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க? அதை தாண்டா இப்போ நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ணா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக மித்ரா மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணீங்கன்னா வசமாக மாட்டிப்போம். அதனால தயவு செஞ்சு ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க. அவங்களா ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நீங்க எடுக்கலன்னதும் நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சுப்பாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னாச்சு? அண்ணா, கால் பண்ணா ஆதி அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஷோ, இப்ப ஆதிக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஹாஸ்பிடலுக்கு வேற போயிருக்காங்க. ஆதி வேற போனே எடுக்கல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணா. போன் எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன இருக்கும்? இப்ப எதுக்கு மித்ரா டென்ஷன் ஆகுற? ஒன்னு ஆதி டாக்டர் செக்கப்ல இருக்கலாம், அதனால ஹாஸ்பிட்டல்ல போனை அட்டென்ட் பண்ணாம கூட இருக்கலாம். தவக்கல ஆதி கூட தானே இருக்கா. நீ டென்ஷனே ஆகாத. ஆதி வில் பி ஓகே. நம்ம மீட்டிங் முடிச்சுட்டு ஆதியை பார்க்கலாம். எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாம நாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்பவே டைம் ஆச்சு மித்ரா, கிளம்பலாம் வா. சரிண்ணா, ஓகே, வா போலாம். பாட்டி, இப்ப எதுக்கு ஆதி ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னு மித்ரா கிட்ட போய் சொன்னீங்க? ஆதி குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட தானே போயிருக்காரு. ஏன் பாரதி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அவ சும்மாவே டான்ஸ் ஆடுவா. இதுல சலங்கையும் நம்மளே எடுத்து கொடுத்து அத அவ காலே கட்டி விட்ட மாதிரி ஆயிடாது. அப்புறம் அவ ஆட்டம் தாங்க முடியாது. அத சமாளிக்கிறதுக்காகத்தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னு போய் சொன்னேன். பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ ஆதி ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னு மித்ரா கிட்ட நீங்க சொன்ன விஷயம் ஆதிக்கு தெரியாதுல்ல. மித்ரா போன் பண்ணி கேட்க போய் ஆதி வேற ஏதாவது சொல்லிட்டாருன்னா தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிடும் பாட்டி. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது. தம்பி சமாளிச்சுக்கோ, விடு. ஆஹா, பார்க்கவே ஆசையா இருக்கு. ஐஸ்கிரீம் வந்துருச்சு. ஜாலி. சரி சரி, சாப்பிடு சாப்பிடு.